அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ணாமலை அவர்களும் திமுகவும் ரொம்ப நெருங்கிட்டாங்க. பிஜேபியோட தலைமையும் தேசிய தலைமையும் திமுகவும் ரொம்ப நெருங்கிட்டாங்கப்பா, அதனால் அவங்க கூட்டணிக்கு போயிடுவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்காக அரும்பாடு பட்டிட்டு இருக்காங்க இந்த எடப்பாடி அதிமுகவை சேர்ந்தவங்களும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும். ஏன்னா இவங்களுக்கு அண்ணாமலை அவர்களால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது கண்கூடா தெரியுது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வரும் தேர்தலையும் இது எதிரொலிக்கும் அப்படிங்கிறதுனால எப்படியாவது ஒரு பொருளையை கிளப்பி விட்டு அண்ணாமலை அவர்களுடைய வளர்ச்சியை நம்ம தமிழகத்தில் தடுத்துடணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட தொடர்ந்து அவதூறுகளை தொடர்ந்து வதந்திகளை அள்ளி தெளிக்கிறத பார்க்க முடியுது. அப்போ நிறைய பேருக்கு கேள்விகள் எழலாம். அப்படின்னா கருணாநிதி அவர்களுக்கு ஏன் பிஜேபி கவர்மெண்ட் நாணயம் வெளியிடுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க, ஏன் அண்ணாமலை அவர்கள் அங்கே போனார் அப்படிங்கிற கேள்விகள் கூட ஏன் பிஜேபியில் உள்ளவங்களுக்கு கூட நிறைய கேள்விகள் இருக்குது. என்னப்பா இப்படி ஆயிடுச்சப்பா, இப்படி பண்ணிட்டாங்களேப்பா, இப்படி போயிடுச்சப்பா அப்படின்னு நிறைய பேர், அதுவும் அதிமுக காரவங்க இந்த எடிட் பண்ணி ஒரு புகைப்படத்தை செம வைரல் பண்ணி விட்டாங்க இணையதளம் முழுவதும். அதை பிஜேபி காரவங்க கூட ஷேர் பண்ணுறதை காண முடியுது. என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் நிற்க, அண்ணாமலை அவர்கள் அப்படி கும்பிட்டுட்டு நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படம். அதை நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்தவங்களும் அதிமுகவினரும் கண்ணா மூடிட்டு பயங்கரமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கூடவே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க கூட அதை நம்பி ஷேர் பண்ணுறதையும் காண முடியுது. இந்த நாணய வெளியீட்டை பொறுத்த அளவுக்கு இது புதுசு கிடையாது. இந்தியா முழுவதும் நிறைய பேருக்கு வெளியிட்டிருக்காங்க. நிறைய தலைவர்களுக்கு அந்த மாற்று சித்தாந்தத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு கூட எல்லா கட்சியும், அது காங்கிரஸும் பண்ணியிருக்கு, இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் இது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மரபு, அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் கட்சியில் உள்ள தலைவர்களையே நிறைய வாட்டி புகழ்ந்து பேசின நிறைய நிகழ்வுகள் கூட நடந்திருக்கு. சல்மான் குர்ஷித்தா இருக்கட்டும், இல்லை பிரணாப் முகர்ஜியாக இருக்கட்டும், இவங்களை எல்லாருமே தொடர்ந்து அவர் புகழ்ந்து பேசியிருக்காரு. அதனாலேயே பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி ஏற்படும் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு முட்டாள்தனமோ அதே மாதிரி தான் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கூட்டணி வரும் அப்படின்னு சொல்கிறது. என்னன்னா இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லாபம் அப்படின்னு எடுத்துக்கோமே. இப்போ கூட்டணின்னா என்ன, அந்த கூட்டணி வச்சா நமக்கு இடங்கள் கிடைக்கும், இல்லை இவங்களுக்கு சீட்டு கன்வெர்ட் ஆகும், ஒரு கட்சி வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். இப்போ இருக்கிற நிலைமையில கூட்டணி வச்சாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய மைனஸு, திமுகவுக்கு அதை விட மைனஸ் தான். அதனால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்றதுக்கு திமுகவும் விரும்பாது, திமுகவோட கூட்டணி சேர்றதுக்கு பிஜேபியும் விரும்பாது. ஏன்னா பிஜேபி புதுசாக மூணாவது ஒரு அல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸை இப்போ மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அதிமுகவுக்கு திமுகவுக்கு ஓட்டு போட்டு ஓஞ்சு போன மக்கள் இவங்களால எந்த மாற்றமுமே நடக்காது அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிற மக்கள் இப்போ பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வர தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக தெரியுது. அண்ணாமலை அவர்கள் நடத்தின எண்மண் நன்மக்கள் யாத்திரையாக இருக்கட்டும், இந்த யாத்திரையெல்லாம் தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, ஏன் அண்ணாமலை அவர்கள் அந்த நிகழ்வுக்கு போனார் அப்படின்னு. அண்ணாமலை அவர்கள் நானும் வர்றேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்களாக போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலை. அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஃபோன் போட்டு சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு முதலமைச்சரே ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கப்புறம் போகாமல் இருக்கிறது அரசியல் நாகரிகமாக இருக்காது. அப்படிங்கிறதுனால அண்ணாமலை அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டார். பொதுவாகவே அண்ணாமலை அவர்களுடைய அரசியலை ஆரம்பத்திலேருந்து கவனிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணாமலை அவர்கள் கருத்தியல் ரீதியாக கடுமையான மோதல்கள் இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு தலைவரை பார்க்கல அண்ணாமலை அவர்கள் போய் அவங்கள்ட்ட பேசுகிற விதம், அணுகிற விதம் எல்லாம் தமிழக அரசியலில் இருந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட விதமாக இருந்தது. என்னன்னா இங்கே அதிமுக காரவங்களோட திமுக காரவங்க பேசக்கூடாது, திமுக காரவங்களோட அதிமுக காரவங்க பேசக்கூடாது, பேசுனதுனாலே அவங்க நிறைய பேர் பதவி பறிக்கப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அண்ணாமலை அவங்களுடைய அணுகுமுறை முற்றிலும் மாறுபட்ட அணுகுமுறையாக இருந்துச்சு. இப்போ தமிழகத்தில் பிஜேபியை காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதிர்த்துட்டு இருக்க ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் தான்.
திருமாவளவனை மாதிரி பிஜேபியை வந்து விமர்சிக்கிறவங்களும் கிடையாது, எதிர்க்கிறவங்களும் கிடையாது. அது வந்து தப்பா ரைட்டா எதுவுமே தெரியாமல் கண்ணை மூடிக்கிட்டு அடிச்சு விடுவாப்புல, கண்ணை மூடிக்கிட்டு எதிர்ப்பாப்புல. அப்படிப்பட்ட திருமாவளவனை இந்த ஆதிபராசக்தி அவங்க இறந்து போனாங்கல்ல அப்பன்னு நினைக்கிறேன், அப்போ அண்ணாமலை அவர்கள் யதார்த்தமாக சந்திக்கிறாரு. அப்போ சந்தித்தோன்னா அண்ணாமலை அவர்கள் அப்படியே முகத்தை திரும்பிட்டு அப்படிலாம் போல அவர் பக்கத்தில் போய் அவருக்கு வந்து மரியாதை கொடுத்து பேசின காட்சிகளை நம்ம பார்த்தோம். அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியை வந்து பயங்கரமாக தூக்கத்தில் எந்திரிச்சு பாரதிய ஜனதா கட்சின்னு சொன்னாலும் ஐயோ அவங்க எதிர்க்கணும் அப்படின்னு சொல்கிற ஆள் யார் பார்த்தீங்கன்னா சீமானை இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சி நடக்கல, அங்கே அண்ணாமலை அவர்கள் சீமான் உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறாரு. அண்ணாமலை அவர்களை பார்த்தோன்னா சீமான் வந்து முதல்ல நினைக்கிறாரு அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து நம்ம பேச போகலாமா அப்படின்னு தயங்கி நிற்கல. அண்ணாமலை அவர்கள் கவனிக்கல. மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் பேசிட்டு உட்கார வரையில் சீமான் உட்கார்ந்துருக்கிறத கவனிச்ச உடனே அவர் இடத்துக்கே போய் அவர்கிட்ட வந்து கட்டி பிடிச்சி ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு வர்றாரு. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நம் நிகழ்ச்சியாளர் துவங்கும். We are having a small reading event and this was a part of it. We've invited few more eminent personalities who would be delivering talks. So kindly be seated in your respective seats. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக இதுதான் அண்ணாமலை அவர்களுடைய அரசியல். அதாவது அரசியல் வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கணும், சும்மா மோடமுட்டித்தரமாக வந்து பொது வழியிலையும் வந்து அதை இதாக்கிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கார். அண்ணாமலை அவர்கள் மட்டும் கிடையாது, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட அரசியலும் அதுதான். ஆனால் அந்த அரசியலை இங்கே இருக்கிற அதிமுக வந்து சில்லறத்தனமாக பயன்படுத்தி அண்ணாமலை அவர்கள் இப்படி கூட்டணி போயிடுவார், இப்படி போயிட்டாரு அப்படின்னு அவதூறுகளை தொடர்ந்து பரப்பிட்டு வராங்க. குறிப்பாக ஆர்பி உதயகுமார்லாம் வந்து பேசுகிற பேச்செல்லாம் அடேங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆர்பி உதயகுமார் வந்து எண்ம நன்மக்கள் யாத்திரை தொடங்கியல ராமேஸ்வரம் வந்திருந்தாப்புல, யாருமே எதிர்பார்க்கல. ஆர்பி உதயகுமார் ஒரு வார்த்தை சொன்னார், அண்ணாமலை அவர்களை கண்டு ஜெயின் ஜார்ஜ் கோட்டை, அதாவது அந்த கோட்டையில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே மிரண்டு போய் நிற்கிறாரு அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு பேசினார். இங்கே கருவ மனிதர் அண்ணாமலையுடைய நடைபயணம் வெற்றி பயணமாக அவர் இந்த நடைபயணத்தை தொடங்கி இருக்கிறார். அங்கே சென் ஜார்ஜ் கோட்டையிலே நடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அவர் முடிகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி வீட்டுக்கு போய்விட்டது என்பதை வர வேண்டும் செய்தி என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அப்படி பேசின வாய்கள் இன்னைக்கு அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சு அண்ணாமலை அவர்களை எப்படியாவது மட்டம் தட்டணும். ஏன்னா திமுக இப்போ தங்களுடைய எதிரியாக வந்து பிஜேபியும் அண்ணாமலை அவர்கள் தான் நினைக்கிறாங்க. நம்மளை ஒரு பொருட்டாவே அவங்க நினைக்கிறது இல்லை. அதனால் நமக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும், நம்ம எப்படியாவது முன்னணியில் வந்துடணும் அப்படிங்கிற ஒரு அதாவது பலவீனமானவங்களோட ஒரு முயற்சி தான் வந்து அதிமுகவோட முயற்சி. இந்த முயற்சியெல்லாம் நிச்சயமாக பலிக்காது. இப்போ ஒரு விஷயத்தை அப்படியே ரிவேர்ஸாக யோசிச்சு பாருங்களேன். இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு திமுகவோட நெருக்கம் காட்டணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நினைக்கிறாரு. பிஜேபி தலைமை நினைக்குதுன்னா இந்த நெருக்கத்தை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே பிஜேபி தலைமை பண்ணியிருக்கும். சரி, பிஜேபி தலைமை வந்து திமுகவை எதிர்க்கணும்னு நினைச்சாலும் அண்ணாமலை அவர்கள் திமுகவோட நெருக்கம் காட்டணும்னு நினைச்சிருந்தாருன்னா அவர் கோயம்புத்தூரில் போட்டிட்டார்ல, அப்பயே திமுகவோட பல டீலிங்கை பேசியிருக்கலாம். செந்தில் பாலாஜியை வச்சு டீலிங்கை பேசியிருக்கலாம். அமைச்சர்கள் ஏராளமான திமுகவில் இருக்கிற கிட்டத்தட்ட 90-98 விழுக்காடு அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்குது. அதுவும் அமலாக்கத்துறை சிபிஐ போன்ற பிரிவுகளில் வழக்கு இருக்குது. இதை வச்சு எப்படியாவது அவங்கள மிரட்டி அண்ணாமலை அவர்கள் ரொம்ப எளிதாக வெற்றி பெற்றிருக்கலாம்.
கோயம்புத்தூர் களம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ணாமலை அவர்களை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் கங்கணம் கட்டிட்டு பங்காளி கட்சிகள் அப்படின்னு சொல்ற மாதிரி பயங்கரமா ஒண்ணா இணைஞ்சு வேலை பார்த்தாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் அப்பவும் திமுகவை துணிச்சலா எதிர்த்து நின்னாரு. அண்ணாமலை அவர்களுக்கே தெரியும் இங்க அதிமுக திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதனால நம்முடைய வெற்றி கேள்விக்குறிதான் அப்படின்னு அண்ணாமலை அவர்களுக்கே தெரியும். அப்படி இருந்தாலும் திமுகவோட எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அண்ணாமலை அவர்கள் துணிஞ்சு களத்தில் இருந்தார். அப்போ இருந்தார். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்றா ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் அமைச்சராக ஆக்கப்படுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அண்ணாமலை அவர்களுக்கு அது தெரியாமல் இருந்திருக்காது. அப்படி இருக்கையிலேயே திமுகவை எதிர்த்து துணிஞ்சு நின்று அரசியல் செய்தா அண்ணாமலை அவர்கள் இனிமே திமுகவோட ஒன்றி போயிடுவாரு, திமுகவோட ரொம்ப நெருக்கமாக போயிடுவாரு, கூட்டணி அமைச்சிருவாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பகல் கனவாக தான் முடியும். அதிமுகவினரும் நாம் தமிழரும் பரப்பிட்டு இருக்க இந்த அவதூறுகள் எல்லாம் செல்லா காசான அவதூறுகளாக தான் முடியும். நிச்சயமா இதை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களும் அண்ணாமலை அவர்களுடைய ஆதரவாளர்களும் நம்பவே தேவையில்லை. அண்ணாமலை அவர்கள் திமுகவை எப்பவுமே எதிர்ப்பாரு, பிஜேபியும் திமுகவை எப்பவுமே எதிர்க்கும். கூட்டணிக்கு வாய்ப்பே கிடையாது. நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.